ஹாய் கைஸ், இன்னைக்கு பைனாப்பிள் கொம்புச்சா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து பைனாப்பிளை வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி அதை நான் ஃப்ரீஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா, ஜிஞ்சரை வந்து தோலோடு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை வந்து இப்போ ஒரு பாட்டிலில் வந்து 2 கப்பு தண்ணி ஆட் பண்ணுறோம். 2 கப்பு தண்ணி ஆட் பண்ண பிறகு இந்த ஜிஞ்சர்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அதில் ஆட் பண்ணுறோம். அதுக்கு பிறகு 2 டேபிள் ஸ்பூன் நான் வந்து ஒயிட் சுகர் ஆட் பண்ணுறேன். ஒயிட் சுகர் ஆட் பண்ணிட்டு அதை நல்லா நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, இந்த லெஃப்ட் ஓவர் பைனாப்பிள் ஸ்கின் இருக்குல்ல, அதை வந்து ஆட் பண்ணுறேன். ஏன்னா நான் பைனாப்பிள் ஜூஸ் போடுறனால இதை வந்து ஒரு 6 டேஸ் வைக்கிறேன். இப்போ வின்டர் சீசனால் நான் 6 டேஸ் வைக்கிறேன். ஸோ எவ்ரி டே வந்து நம்ம என்ன பண்ணோன்னா, 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சரும் 1 டேபிள் ஸ்பூன் சுகரும் நம்ம வந்து ஃபெர்மெண்டேஷனுக்கு வேண்டி ஆட் பண்ணுறோம். ஸோ வந்து எவ்ரிடே அதை ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் 7th டே நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த ஜிஞ்சர் பர்க் வந்து நான் வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டு நான் பைனாப்பிள் ஜூஸ் வந்து பண்ணுறேன். அதுக்கு கொஞ்சமாக வாட்ரு சுகர் போட்டு நான் பைனாப்பிள் ஜூஸ் பண்ணி எடுத்துக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து நல்ல ஒரு பாட்டில் இந்த மாதிரி ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் வந்து 1 கப்பு பைனாப்பிள் ஜூஸுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் பர்க் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஜிஞ்சர் பர்க் டேஸ்ட் பிடிக்கும்னா நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் போட்டேன். ஸோ 2 டேஸ் நான் வச்சேன். ஸோ 2 டேஸ் வச்சுட்டு நம்ம எவ்ரி 12 ஹவர்ஸ் ஒன்ஸ் அதை நீங்கள் வந்து அதை ஓப்பன் பண்ணாமல் கீழே ஒரு ட்ரே வச்சு ஓப்பன் பண்ணிக்கோங்க. 3rd டே வந்து அதை ஐஸ் க்யூப் போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பைனாப்பிள் கொம்புச்சா ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.